ஹலோ ஆல், என்னுடைய ஃபஸ்ட்டு லாகே பவர்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் கிளம்பி போன இடம் தான் திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாடன் அரசாங்கம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நாம் எப்படி பட்ஜெட்டில் திருச்செந்தூர் போகலாம், திருச்செந்தூரில் போய் என்னென்ன பிளேசஸ்லாம் பார்க்கலாம், எந்த டைமிங்கில் போனால் சாமி தரிசனம் ஃப்ரீயாக பார்க்க முடியுன்றதை பார்க்கலாம். பட்ஜெட் ட்ரிப்புன்னு முடிவு பண்ணிட்டா மிடில் கிளாஸ் ஃபேமிலியெல்லாம் செலக்ட் பண்ணுற ஒரே மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் ட்ரெயின் தான். ட்ரெயின் டிக்கெட்ஸ் அப் அண்ட் டவுன் 1000 முடிஞ்சிடும். ஸோ ட்ரெயினில் ஒரு புக்கிங்கை போட்டு 4 மணிக்கு ட்ரெயின் ஏறி மறுநாள் காலையில் 6 மணிக்கு நாங்கள் திருச்செந்தூரில் ரீச் ஆகிட்டோம். இப்போ பொதுவாக திருச்செந்தூரோட ஏர்லி மார்னிங் ஸ்டேட்டஸ் எப்படி இருக்குது பார்த்திங்கன்னா, நைட் ட்ராவல் பண்ணி வந்தவங்க, ஆல்ரெடி கோவிலில் நைட் ஸ்டே பண்ணவங்க, இவங்க 2 பேருமே ஒரே டைமில் கேதர் ஆகி ஹெவி க்ரௌட் ஆகிடுது. ஸோ இந்த க்ரௌடை அவாய்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் பார்த்திங்கன்னா, டைரெக்டாக குலசை முத்தாரம்மன் கோயிலுக்கு ரீச் ஆகிட்டோம். திருச்செந்தூர்லேருந்து குலசைக்கு பஸ் வசதி நிறையவே இருக்குது. ஸோ எல்லா க்ரௌடும் முருகர் தரிசனத்துக்காக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்த மீன் டைமில் நாங்கள் குலசை முத்தாரம்மனோட தரிசனத்தை ரொம்ப ஃப்ரீயாகவே பார்த்தோம். இந்த கோயிலோட சிறப்பம்சங்கள் பார்த்திங்கன்னா ரொம்பவே பழமையான கோயில். மைசூர் தசராக்கு அடுத்தபடியாக இங்கே நடக்கிற தசரா திருவிழா உலக புகழ் பெற்றது. நாங்கள் ஏர்லி மார்னிங்கே போனதால் கொஞ்சம் கூட க்ரௌடே இல்லாமல் மிகவும் அமைதியான சூழலில் எங்களால் அம்மாவோட தரிசனத்தை பார்க்க முடிஞ்சது. இவ்வளோ சக்தி வாய்ந்த கோவிலும் அமைதியான சூழலும் எங்களுக்கு ஒரு குட் பாசிட்டிவ் வைப்பை கொடுத்துச்சு. திருச்செந்தூரில் முருக தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கே இருக்கிற மொத்த க்ரௌடும் அடுத்தபடியாக வந்து சேர்கிற இடம் இங்கே தான். ஸோ இங்கேயும் ஹெவி க்ரௌட் ஆகிடுது. நீங்களும் எங்களை மாதிரியே ஃபஸ்ட்டு குலசைக்கு வந்தீங்கன்னா க்ரௌடை அவாய்ட் பண்ணலாம். இங்கே அம்மா சுயம்புவாகவும் காட்சி கொடுக்குறாங்க. ஸோ க்ரௌடே இல்லாத டைமில் வந்தீங்கன்னா இந்த சக்தி வாய்ந்த கோயிலை அழகாக பார்த்து ரசிச்சுட்டு போகலாம். வித்தின் 2 ஹவர்ஸில் நாங்கள் குலசை போயிட்டு அகைன் திருச்செந்தூர் வந்துட்டோம். நான் வேண்டான்னு சொல்ல என் பேச்சை கொஞ்சம் கூட கேட்காம என் மாமாக்காரன் நான் தலைக்கீழாக தான் குதிப்பேன்னு என்னை கூப்பிட்டுன்னு போன ஹோட்டல் தான் மணி ஐயர். ஹைப்புக்கு ஏற்ற வர்த்தே இல்லை, ஃபுட் டேஸ்ட் எல்லாம் ரொம்ப சுமாராக தான் இருந்தது. ஸோ ஹைப்புக்காக ஹோட்டலை செலக்ட் பண்ணாமல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஹோட்டலை செலக்ட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக நாங்கள் நல்ல ஒரு லாக்கர் ரூமை கண்டுபிடிச்சோம். அந்த லாக்கர் ரூம் எங்கே இருந்ததுன்னா, கோவில் என்ட்ரன்ஸில் இந்த பிள்ளையார் கோயிலுக்கு லெஃப்ட் சைடில் இருந்தது. ரொம்பவே பட்ஜெட் கம்மியாக இருந்தாலும் நல்ல ஃபெசிலிட்டிஸோட சேஃப்டியாகவும் க்ளீனாக நீட்டாகவும் இருந்துச்சு. நீங்களும் இங்கே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கோயிலுக்கு போகிறதுக்கு ஈஸி ஆக்சஸாக இருந்துச்சு. அடுத்ததாக என் வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றிடணும் முருகான்னு வேண்டிக்கிட்டு மொட்டையை போட்டாச்சு. மொட்டை அடிக்கிற இடம் பீச்சுக்கு ஆப்போசிட்டில் நல்ல ஸ்பேஷியஸாக இருந்துச்சு. மொட்டையை போட்டு பீச்சில் ஒரு நல்ல குளியலை போட்டு நாளிக்கிணறுக்கிட்ட வந்துட்டோம். நாளிக்கிணறுக்கு நான் வந்த டைம் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள். இதே மார்னிங்கில் வந்தவங்க 2 மணி நேரம் நின்னதாக சொன்னாங்க. தென் நாளிக்கிணறுல குளிச்சுட்டு தரிசனத்துக்கு ரெடி ஆகிட்டோம். நாங்கள் கோயிலுக்கு போயிட்டு இருக்கும்போதே மயில் வாகனன் எங்களுக்கு காட்சி கொடுத்ததில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ஃப்ரீ தர்ஷனில் எங்கே கூட்டமாக இருக்க போகுதோன்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா 100 ரூபாய் டிக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டோம். ஆனால் லிட்ரலி செம்ம ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. மனசில் இருக்கிற அத்தனை வேண்டுதல்களும் நான் நின்று நிதானமாக வேண்டிக்கிட்டேன். அவ்வளவு நேரம் எனக்கு முருகர் தரிசனம் கிடைச்சிது. இதை விட லைஃப்பில் என்னங்க இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா ஃப்ரீ தர்ஷனில் சுத்தமாக கூட்டமே இல்லை. இந்த சான்ஸை நான் விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு 3 தடவை தரிசனம் பண்ணேன். லிட்ரலி பிறவி பலன் அடைந்தேன்ற ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா ஒரு வாட்டி கூட கொஞ்சம் கூட தள்ளுமுள்ளு இல்லாமல் முருகரோடைய அழகை நின்று நிதானமாக கண்டு ரசிச்சு. இந்த வீடியோவில் நான் ஒரு மெசேஜை கன்வே பண்ண நினைக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸாக திருச்செந்தூரில் பௌர்ணமி நைட்டு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் சாமி தரிசனம் பண்ணிவிட்டு வந்தால் தான் லைஃப்பில் நல்லது நடக்கும்னு நினச்சிட்டு இருக்கீங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கிற முருகர் ரொம்பவே சக்தி வாய்ந்தவர். நீங்கள் பௌர்ணமின்னு இல்லை, நீங்கள் என்றைக்கு பார்த்தாலுமே உங்கள் லைஃப்பில் நல்லது நடக்க போகிறது நிச்சயம்தான். உங்களில் எத்தனை பேர் பௌர்ணமிக்கு ஸ்டே பண்ணிவிட்டு மறுநாள் சாமியை ஃப்ரீயாக தரிசனம் பண்ணிவிட்டு வந்தீங்க? திருச்செந்தூர் முருகர் எதிர்க்க நம்ம ஒரு நிமிஷம் நின்றுட்டு வந்தாலே போதும், நம்ம லைஃப்பில் பல மாற்றங்கள் நடக்கிறத நீங்கள் நிச்சயம் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் நின்றுட்டு வந்தாலே வாழ்க்கை மாறுதுன்னா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் அவர்கிட்ட போய் பேசி பாருங்களேன். ஸோ பௌர்ணமி அன்றைக்கி போனீங்கன்னா நீங்கள் முருகரை பார்க்க தான் முடியும். இதே ஃப்ரீ டைமில் போய் பாருங்களேன், அவர்கிட்ட பேசவே செய்யலாம். இது நான் சும்மா சொல்லலைங்க, ரீசெண்டாக எனக்கு கிடைச்ச அனுபவத்தை தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருக்கேன். சரி, திரும்ப லாக் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த போர்டு இருக்கிற லெஃப்ட் சைடில் ஒரு ஸ்பெஷல் கியூ இருக்கும். அது யாருக்கு பார்த்தீங்கன்னா, சீனியர் சிட்டிசன்ஸ்க்கும் கை குழந்தைக்கும் 1 இயர் பிலோ இருக்கிற குழந்தைங்க வச்சுருக்கிறவங்க அந்த ஸ்பெஷல் கியூ யூஸ் பண்ணிட்டு சீக்கிரமாக போய் சாமி தரிசனம் பண்ணலாம். அடுத்ததாக மூவ சமாதி பார்க்க கிளம்பிட்டோம். போகிற வழியில் பசி எடுத்துடுதுன்னு சொல்லிட்டு இந்த கூழ் கடையில் தான் கூழை குடித்தோம்.
விலை 20 ரூபாய் தான், ஆனால் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. மோரும் ஒரு சொம்பு ஃபுல்லாக கொடுத்தாங்க, 20 ரூபாய்க்கு தான் கொடுத்தாங்க. தென் பீச் ஓரமாக இருக்கிற கடைங்களை பார்த்துக்கிட்டே மூவர் சமாதி வந்துட்டோம். எவ்வளோ ஒரு அமைதியான இடம் தெரியுங்களா? மரங்கள் எல்லாம் சூழ்ந்து இருக்க, கடல் ஓசையோட தியானம் பண்ணுறதுக்கு சிறந்த இடம் இது. இங்கேயும் எங்களுக்கு முருகர் பெருமாள் சேவர் கொடியான காட்சி கொடுத்தாரு. அடுத்ததாக ஒரு சின்ன ஷாப்பிங். எனக்கு பிடிச்ச எல்லா விலை வகைகளும் இருந்தது. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டேன். ஏன்னா எனக்கு சாப்பிட்டதுக்கப்புறம் எப்போவுமே கொஞ்சம் ஸ்வீட் சாப்பிட்ற பழக்கம் இருக்குது. ஸோ ஸ்வீட்டுக்கு பதில் இந்த வெல்லம் சாப்பிட்டோன்னா சுகர் வராதுன்ற ஒரு சின்ன நம்பிக்கை. அப்புறமா கோவில்கிட்ட சங்கர் கடையில் பஞ்சாமிர்தம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அங்கே போய் அதையும் வாங்கியாச்சு. இந்த பனக்கிழங்கு மட்டும் எங்கேயாவது பார்த்தீங்கன்னா உடனே வாங்கி சாப்பிட்ருங்க. ஏன்னா இதை சாப்பிட்டா வாழ்நாள் முழுக்க சுகரே வராதுன்னு சொல்கிறாங்க. தென் கிளம்புறப்போ இந்த கடையை பார்த்தோம். இந்த கடையில் 20 ரூபாய்க்கு நுங்கு ஜூஸும் இளநீர் ஜூஸும் கொடுத்தாங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் சூப்பராக இருந்துச்சு. ஜூஸை குடிச்சிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போகிற வழியில் ஒரு பெரிய சிவன் கோயில் எங்கள் கண்ணில் பட்டுச்சு. ஸோ சிவ தரிசனம் பார்த்துடலான்னு சொல்லிட்டு நாங்கள் இந்த கோவிலுக்கு போயிருந்தோம். இந்த கோவில் ரொம்ப பெருசாக இருந்தது, ரொம்ப பழைய கோவிலாக இருந்தது. கோவிலை சுற்றி பார்த்துட்டு காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே ஃபேமிலியில் இருக்கிற எல்லாரையும் தரிசனம் பண்ணதில் ரொம்ப சந்தோஷமாக மன திருப்தியாக ஃபீல் பண்ணோம். சந்தோஷத்தை கொண்டாடணும் இல்லையா? ஸோ சாந்தி ஸ்வீட்ஸில் அல்வா வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு சென்னைக்கு ட்ரெயின் ஏறிட்டோம். இந்த வீடியோ என்னுடைய ஃபஸ்ட் ட்ரை. ஸோ நீங்கள் கொடுக்க போகிற சப்போர்ட்டில் தான் இந்த வண்டி மேல் மேலும் ஓட போகுது.